முத்து முத்தாக அது நெல் விளையா வளைஞ்சிருக்கு கொத்து கொத்தா. என்ன பாட்டி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கை வைத்தியங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பாட்டின்னு. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இடையில நிற்காம பின்னாடியே வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். எங்கள் குச்சா ஒன்றிக்கிட்டே இருந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆளை கொட்டி பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க பின்னால் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச பச்சைலாம் காட்டுறேன், வாங்க போவோம். ஆமாம், பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் வயல் இருக்குது. ஆமாம், வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க போவோம். பின்னாடியே வாங்க, எல்லா இதையும் காட்டுறேன், வாங்க. நீங்கள் வாதாமடக்கி பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வாதாமடக்கி கீரை. இதுதான் வாதாமடக்கி கீரைங்கிறது. இதுதான் இது சமைச்சு சாப்பிட்லாம். வெந்நீரில் போட்டு எரித்து குடித்தா மூட்டு வலிக்கு தேவையில்லை, அவ்வளவு. வெந்நீரில் போட்டு எரித்து குளிக்கலாம், மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. வதக்கி சாப்பிட்லாம். கீரையோட முருங்கைக்கீரையோடு போட்டு வதக்கி சாப்பிட்லாம். வாதாமடக்கி கீரை. அப்புறம் வந்து நாராயணக்கீரைன்னு சொல்லுவாங்கல்லம்மா, இதுவும் அதே தான். இந்த கீரை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம் பாருங்கள். நீங்கள் சில பேர் தெரியலைன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான். இது மரமாக தாங்க இருக்கும். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? முடக்கத்தான் அப்பா பறிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோ வெளியில் கிடந்தத. ஆமாம், போய் இப்போ காட்டி விட்டான்ல நேற்று, பறிச்சுட்டு வந்துட்டாங்க. சரிம்மா, ராஜ்குமார் தேவி அப்படின்னு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? பயப்படாதீங்க, குலதெய்வத்தை வேண்டிங்க. நானும் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க, பேர் சொல்லலை. நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் என்னென்ன செடி இருக்கோ அதையெல்லாம் காமிக்கிறேன், பார்த்துங்க. இந்த பாருங்கள், இது உத்தாமணி. இது வந்து உத்தாமணி செடி. இந்த பாருங்கள் எப்படி பூத்திருக்கு பாருங்கள். இதுதான் உத்தாமணி. இந்த காயும் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் காய், இந்த இருக்குது பாருங்கள். இந்த காயை பறிச்சுக்கணும். இதுதான் உத்தாமணி காய். இந்த காயை வந்து குழம்பு வைக்கலாம் தானம்மா? இந்த காய் குழம்பு வைக்கலாம். இந்த காயை உடச்சி விட்டு உள்ளார விதை இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு இதை தான் அலசி விட்டு காய வைக்கணும். அந்த தோலை மட்டும் போட்டு வதக்கி குழம்பு வைக்கலாம். ஆமாம், வெங்காயத்தோட போட்டு வதக்கிக்கணும். இது வந்து எதுக்கு நல்லதுன்னா, மூட்டு வலிக்கு நல்லது. இது குழம்பு வச்சு சாப்பிட்டா. குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சாரை எடுத்து கால் வலிக்கிற இடத்துல போட்டு தேய்க்கணும். அந்த சாரை மூட்டில் போட்டு தேய்ச்சிக்கணும். ஆமாம், அப்போ மூட்டு வலிக்கு கேட்கும். தோருக்கு பாருங்கள் கோயில். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் டெய்லி வருவோம். பக்கத்தில் தான் இருக்குங்க வீடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தோ தெரியுது பாருங்கள் வீடு. அதான் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வயல். வாங்க போவோம். ஆலக்கொடியா ஆலக்கீரை. இந்த இருக்குது பற்றியில் ஆலக்கீரை. இதுதான் ஆலக்கீரை. சில பேர் ஆரைக்கீரைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஆலக்கீரைன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு எல்லாருமே. ஆனால் ரொம்ப நிறைய கிடக்குங்க, ஆனால் ரொம்ப இல்லை. ஒவ்வொரு இலை தான், ஒவ்வொரு செடி தான் இருக்குது. இங்கே தான் பறிச்சுட்டு வந்தீங்களாப்பா? ஆமாம், இங்கே தான் பறிச்சுட்டு வந்தேன். முன்னாடி நிறையா கிடந்தது, இப்போ எல்லாம் அரிச்சிட்டாங்க போல இருக்கு. களை எடுத்தப்போ எல்லாம் அரிச்சிட்டோம். களை எடுத்து அரிச்சுட்டோம். வயலில் கொண்டு வந்து காமிங்கக்கா ஆலக்கீரை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதான் இங்கே வந்திருந்தோம். அப்பா தான் அழைச்சிட்டு வந்தோம், இங்கே தான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாக்கியா தண்ணி ஓடுற வாக்கியால கிடக்கும். அது அந்த பாருமா கீழா நெல்லி இருக்குது பாருமா, அதை பறித்து. இதுதான் கீழா நெல்லிங்கிறது. ஆமாம், அந்த இருக்குது பாருங்க. மஞ்சள் காமாலைக்கு அவ்வளவும் நல்லது இது. அதை பறித்து அரைச்சி ஆட்டுப்பாலில் 3 வேளை கொடுக்கணும். ஆட்டுப்பால் மேலே எடுபட்டு போயிடும். ஆட்டுப்பாலில்? ஆமாம், பச்சையாக தான். பச்சையா அரைச்சி கரைச்சி கொடுக்கணும். காலையிலேயே 3 நாளைக்கு 3 வேளை கொடுக்கணும். அந்த மஞ்சள் காமாலைக்கு தேவையில்லை. சும்மா நிறையா கிடச்சிச்சின்னா அரைச்சி தேய்ச்சி முடுவாலாம். மாதம் 2 நடை. குளிர்ச்சி. அந்த இருக்கு பாருங்க, பிடிங்கி காமிக்க ஒரு தூரம். அதான் கீழா நெல்லி. அந்த இருக்குது பாருங்க கீழா நெல்லி. வாழைக்கண்ணு இருக்குது பாருங்க. வரப்பில் எல்லாம் வாழை மரம் வச்சுருக்காங்க வயலில். மஞ்சள் போடுவோம், வாழை போடுவோம், எல்லாம் வரப்பில் எல்லாம் எல்லாமே பயிர் போடுவோம். இது எங்கள் வயல்னு நினச்சிக்காதீங்க, சும்மா உங்களுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், இது நம்ம வயல்லாம் கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் செய்வோம் வரப்பில். ஆமாம், 3 போகமும் விவசாயம் பண்ணுவாங்க. இதுவே போர் தண்ணி தான். இது போர் தண்ணி தான். ஆமாம், பாருங்க போர் தண்ணி தான் விவசாயம். வயலையும் பார்த்துக்கோங்க, நெல் கருது வந்திருக்கு. அந்த பக்கம் தென்னை மரம்லாம் இருக்குது, அந்த பக்கம் வீடு வாசல்லாம் இருக்குது. டோருக்கு பாருங்கள், வீடு வாசல்லாம் இருக்குது, பக்கத்துலேயே நிலம். உனக்கு நேருங்க எதுவுமே இல்லை, என்றுமே வாழ்வில் பஞ்சமே இல்லை.
நெத்தி வேர்வை சிந்தினேமும் முத்து முத்தாக அது நெல் விளையா வளைஞ்சிருக்கு பாருங்க இங்க கொத்து கொத்தாக ஏர்முனைக்கு நேரிங்க எழுவு வயலை பார்த்தோன்னா சந்தோஷத்தில் பாட்டு வந்து வாழ்வில பஞ்சமே இல்லை. அம்மாவுக்கு விவசாயம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து விவசாய வேலை தான். முத்து முத்தாக அது நெல் விளையா வளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. வாங்க போவோம் போவாங்க. நெல் விளைஞ்சிருக்கு மச்சான் நம்மளுக்கு காலமே இருக்குது பின்ன. நெல் விளைஞ்சா பொண்ணு நமக்கு காலமே இருக்குது பின்னே காலமே இருக்குது பின்னே. வாச்சா வரப்போ ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாச்சா வெட்டி. நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளையட்டும் பெண்ணே. இந்த செடி தாளிக்கீரை. தாளிக்கொடி. தாளிக்கொடின்னு சொல்கிறது தாளிக்கீரை. இந்த கீரையை பறித்து இது மாதிரி பறிக்கணும். அதுக்கு பாருங்க இந்த கொடி தான். இந்த இந்த செடி கிடையாதுங்க, இந்த கொடி. இந்த கொடி இதுதான் தாளிக்கொடி. பாருங்க இதுதான் இந்த கொடி. பாருங்க கொடி. இந்த கொடி தான். இந்த கொடி தான் தாளிக்கொடி படந்து தாளிக்கொடி செடி மேலே பாருங்க முள்ளு செடி மேலே படர்ந்துருக்கு. இந்த கீரையை பறித்து இலையா இப்படி இலையா இப்படி அஞ்சு வெங்காயம் போட்டு நல்லா இதை வதக்கி எண்ணெயை ஊற்றி வதக்கி புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு வச்சு காமிப்போம். ஒரு நாளைக்கு. இப்போ பாருங்கள் தாலிக்கொடி எப்படி இருக்குது. வாங்க இன்னும் தெரிஞ்சதெல்லாம் காமிக்கிறேன். சரி வாங்க போவோம். வாங்க போவோம். தொட்டாசினிங்கி இங்கே பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். தொட்டாசினிங்கி வேயிடும். இந்த பூத்து இருக்குது பாருங்கள். அதனால தான் தொட்டாசினிங்கன்னு பேர். இந்த பாருங்கள். இந்த பாருங்கள் தொடுறேன். அது தொட்டால் அப்படியே தூங்கிடும். அங்கே பாருங்கள். அங்கே பாருங்கள். இது எதுக்கு உள்ளதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இது இடிபட்டு வீங்குது இல்லை, அதுக்கு இந்த இலையை பறித்து அரைச்சி நல்லா அரைச்சி மேலே பத்து போட்டிங்கன்னா வீக்கம் வடியும். ஆமாம். அடிபட்ட வீக்கத்துக்கு இதை அரைச்சி பத்து போடுவாங்க. அரைச்சி பத்து போடுறது. வர்ற வழியில் குளம் இருக்குது. இந்த குளம் இப்போ தான் வெட்டினாங்க, ஆனால் உள்ளே இறங்க முடியாது. இந்த பாருங்கள், இது வந்து என்ன இலைன்னா தாமரை இலைங்க. தாமரை பூ பூக்கும். இப்போ ஒன்றும் பூவை காணும், வெறும் செடி தான் கிடக்கும். இங்கே கிடக்கு பாரு இலை. தாமரை இலை. தாமரை தான் அந்த குளத்து ஃபுல்லாக தாமரை கிடக்கு. மானம் ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம். இந்த பாருங்க மலையில் வெளியில் வர்றதும் நல்லா தான் இருக்குல்லம்மா. ஆமாம். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக கிடக்கு தலை தலைன்னு. எப்படி இருக்குது பாருங்கள். முடக்கத்தான் மூட்டு வலி இதுக்கெல்லாம் ஃபேமஸ் இது. அதான் முடக்கத்தான். ஆமாம் இருக்கு பாருங்க முடக்கத்தான். ஆமாம் நிறையா கொடி கிடக்கு. முடக்கத்தான் இங்கே பாருங்க நிறையா கிடக்கு. நாளைக்கு பறிச்சுட்டு சொன்னால் தோசை ஊற்றிக்கலாமா? நாளைக்கு பறிச்சுக்கிட்டு வர சொல்லுவோம். இந்த வேலி ஃபுல்லாக கிடக்கு. இந்த கிடக்கு பாருங்க. இதுதான் முடக்கத்தான். பறித்து அரைச்சி கரைச்சி வச்சுருந்து காலையில் தோசை ஊற்றணும். காலையிலேயே ஊற்றணும். மாதம் 2 நடையாவது சாப்பிட்ணும். மார்க்கெட்டில் விற்கும், பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இது கஞ்சாங்குரங்க. கஞ்சாங்குரை துளசி மாதிரி இருக்கும் பூவு, ஆனால் கஞ்சாங்குரை இருக்கு பாருங்க. துளசி செடி மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி இருக்குது பூவெல்லாம். வாசமெல்லாம் அப்படியே 90 பத்தலை மாதிரி வாசிக்கும். இதை காய போட்டு விதை நெல் எடுத்து வைப்போமே, அதில் இதை போடுறது. பூச்சி பிடிக்காது. உளுந்து பயிர் வைப்போம், அதுலேயும் பூச்சி பிடிக்காது. இதை காய வச்சு அதில் போட்டுறணும். போட்டு கொட்டி வச்சோம்னா பூச்சி பிடிக்காது. இது கஞ்சாங்குரை. யார் இப்போ உளுந்து நெல்லெல்லாம் ஸ்டாக் வைக்கிறா? வெறுநெல் விலைக்கு வைப்போம்ல, அதில் போடணும். இதுதான் நல்ல காட்டாமணி. இங்கே பாருங்கள் காய் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் நல்ல காட்டாமணி. நல்ல காட்டாமணிங்கிறது. ஆமாம். காய் பாருங்கள் எப்படி இருக்குது. இருக்குது பாருங்கள் காய். இது பாருங்கள் காய் எப்படி இருக்கு பார்த்தீங்களா காய். அந்த காட்டாமணி பாலை ஒடித்து இந்த நெகாத்தூரில் சொத்தை இருக்குல்ல, சொத்தை விழுவும். இந்த நெகத்தூரில் அது உள்ள கிள்ளி வைக்கணும். அதை வச்சா அது மாறும். பால். அந்த பால் அதை கிள்ளினோம்னா பால் வரும். அதை அந்த சொத்தை நெகத்தில் வைக்கணும். பால் கறக்கிறவங்களுக்கு கையில் நெகம் சொத்தையாக போகும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதில் கிள்ளி வைக்கணும். மாடு கறக்கிறவங்க இந்த கை சொத்தையாக போகும். இந்த நெகம் அது வந்து எல்லாருக்கும் போகாது, யாருக்காவதும் போகும். அதை கிள்ளி வைக்கணும். அந்த பாலை மாறும்.
ஆமாம், கால் நகம் சொத்தையாக இருக்கும் சில பேருக்கு, அதுக்கு கை நகம் அதுகளுக்கு வச்சுட்டு அதுக்கு வைப்பாங்க அந்த பால். இது பாருங்க மயில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட்டம் கூட்டமாக மேயும். பாருங்க மயில், இதெல்லாம் வந்து ஆண் மயில், தோகை இல்லை பாருங்கள். இல்லை பெண் மயில். இந்த மயிலெல்லாம் வந்து பெண் மயில், தோகை இல்லை. ஆண் மயிலுக்கு தானே தோகை இருக்கும். எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. 3 மேயுது. 3 மயில் மேயுது. அந்த கொல்லைக்குள்ளே ஒன்று மேயுது. மயில் நிறையா இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கம், நிறைய மயில். இதுதான் துத்தி செடி. 4 பட்டு சளி பிடிச்சிக்கிட்டு தொண்டையில் இருக்கா நெஞ்சில், அதையெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. இந்த பூ எங்கே இருக்குது? பூ இந்த இருக்கு பாரு, முட்டாக இருக்குது. முட்டாக இருக்குது. ஆமாம், காயை பாருங்க எப்படி இருக்குன்னு. காய். இந்த பூ வந்து மஞ்சள் கலராக இருக்குது. மஞ்சள் கலராக இருக்கும். இதே செடி இருக்கும் வெள்ளையாக இருக்கும், அது இல்லை மஞ்சள் கலராக இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, இதுதான் செடி. ஆமாம். பூ ரொம்ப இல்லை, இந்த ஒன்று தான் இருக்குது. இந்த இலையை நசுக்கி சாறை எடுத்து சாப்பிடலாம். நெஞ்சு சளியெல்லாம் எடுக்கும். போட்டு எரித்து கஷாயமாக குடிக்கலாம். பெரிய மனுஷெல்லாம் கஷாயமாக குடிக்கலாம். பிள்ளைகளுக்குன்னா சாறை எடுத்து கொஞ்சமாக கொடுக்கணும், ஒரு சங்கு கொடுக்கணும். அது நெஞ்சு சளியெல்லாம் எடுபடும். சொல்லியிருந்தீங்க கமாண்டில், இருமுனம்னா அப்படியே சளி வாடை வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னே. அதுக்கு இந்த ரொம்ப நாள்பட்ட சளிக்கெல்லாம் இந்த துத்தி பூ வந்து அவ்வளோ நல்லதுங்க. இந்த வெந்நீரில் போட்டு எரித்து குடிக்கணும். இலையவும் போட்டுக்கலாம். இலையும் போட்டுக்கலாம். இலையும் போட்டு எரித்து குடிக்கலாம். அதுதான் சின்ன பிள்ளைங்களுக்கு சாறை எடுத்து கொடுக்கணும், கொஞ்சோண்டு கொடுக்கணும். ஆமாம். ஒரு அரை பாலடை. சிட்டுக்கீரை, முருங்கைக்கீரை, பழக்கீரையும் பறித்து போட்டு ஒன்றா அரிஞ்சு நைஸாக அரிஞ்சு போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி விடுவாங்க. முருங்கைக்கீரை வதக்குவோமே, அது மாதிரி தோட்டணும். துவட்டி சாப்பிட்டா நல்லது. பாருங்க, முசுமுசுக்க கீரை, இதுவும் நெஞ்சு சளிக்கு அவ்வளவும் நல்லது. அரைச்சி சாறு எடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 50 மில்லி கொடுக்கலாம். நெஞ்சு சளிக்கு அவ்வளவும் நல்லது. நல்லா அறுத்துக்கிட்டு வரும். பச்சையாகவே அரைச்சி சாறு எடுத்து 50 மில்லி சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். அடை தட்டியும் சாப்பிட்லாம், தோசை ஊற்றி சாப்பிட்லாம், சாராக எடுத்தும் குடிக்கலாம். இதுதான் பேமரட்டிங்கிறது. இந்த பாருங்கள், தொட்டா நாரும். அந்த பேமரட்டி தொட்டா நாரும். தொட்டா நாரும்னாக்கா ஒரு வாசமாக இருக்கும் பாருங்க. இதான் பேமரட்டிங்கிறது. அதுதான் பேமரட்டி. பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வாடை ஒடிச்சோடனே ஒரு வாடை வருது, ஒரு வாசம் வரும். ஆமாம். இது எதுக்கு நல்லது இந்த பேமரட்டி? இந்த பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிக்குது இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கு, அதுக்கு இந்த பேமரட்டி, நொச்சு கொழுந்து, நுணா கொழுந்து, வேப்பங்கொழுந்து இதை வச்சு அரைச்சி நசுக்கி ஒரு சின்ன பூண்டு பல்லு, ஒரே ஒரு பல்லு வச்சுக்கிட்டு நசுக்கி கொஞ்சோண்டு ஊற்றணும். ஒரு 2 மில்லி பிள்ளைங்களுக்கு தகுந்தது மாதிரி. பெரிய பிள்ளைங்களும் கொடுக்கலாம்ல? எல்லாரும் குடிக்கலாம், பெரிய மனுஷரும் குடிக்கலாம். நெஞ்சு சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு வரும். பேமரட்டி. பேமரட்டி. பாசுட்டி கீரைங்க இந்த இருக்குது பாருங்கள், வெள்ளையாக பூத்திருக்கு பாருங்கள், கொடி கொடியாக கிடக்கும். அங்கே போக முடியலை, ஒரே முள்ளாக இருக்குது, அதனால இப்படியே நின்று காட்டுறேன். இந்த வெள்ளையாக பூத்திருக்குல்ல, அதுதான் பாசுத்தி கீரை. இந்த சின்ன சின்ன இலையாக தெரியுது பாருங்கள். ஆமாம். அந்த இடத்துக்கிட்ட போக முடியலை, ஒரு மாதிரி காடாக இருக்குது, அதனால இங்கேருந்து காமிக்கிறோம். அதுதான் பாசுத்தி கீரை. அந்த வெள்ளை பூ பூத்திருக்குல்ல, சின்ன சின்ன இலையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை. அந்த கொடியை பறிச்சுக்கிட்டு வந்து அந்த கீரையை பறித்து இது பூண்டு போட்டு மிளகா போட்டு தாளித்து கடைஞ்சிங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் கர்ப்பமாக இருக்கிறவங்க அதை சாப்பிடணும். மாசமாக இருக்கிறவங்க அவங்க தான் சாப்பிடணும். மாசமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கீரை கடைஞ்சி, ஏன்னா அந்த வீக்கம் கால் கை வீங்கி இருக்கும் சில பேருக்கு, அதுக்கெல்லாம் அது தேவை. அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்கு மருந்து குழம்பு வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அந்த பெருமருந்து, சங்கலை அதெல்லாம் கிடைக்கல. அது கிடைக்கிற அன்னைக்கு நம்ம வச்சு காமிக்கிறோம். அதே எங்கேயுமே பார்த்துட்டு வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் காடு கரையெல்லாம் சுற்றிக்கிட்டு வராங்க, கிடைக்கல. இது நாயரஞ்சி பாருங்கள், இந்த பாருங்கள் கருது மாதிரி பூத்திருக்கு பாருங்கள். இந்த புடவை இலையெல்லாம் மாட்டிக்கும்ல, அது நாயரஞ்சி மாட்டிக்கும். இந்த இலை பிள்ளைங்களுக்கோ பெரிய மனுஷருக்கோ சிரங்கு இருக்குது, சிரங்குன்னு ஒன்று வரும் கட்டி கட்டியாக. அதை என்ன பண்ணணுன்னா, இதை அரைச்சி வெத்தலைக்கு சுண்ணாம்பு போட்டு தடவும் பாருங்கள். அவ்வளோ சுண்ணாம்பு போட்டு அதை குழப்பி அதுக்கு முகத்தை கொஞ்சமாக முகத்தை விட்டுட்டு 4 பக்கமும் போட்டிங்கன்னா அப்படியே உருட்டி திரட்டிக்கிட்டு வந்து உடச்சிக்கிட்ட உடனே இதை அரைச்சி மேலேயே போட்டிங்கன்னா அந்த புண்ணு காஞ்சாதான் அந்த பத்தை எடுக்க முடியும். அப்படி பிடிச்சிக்கும். அவ்வளோதான். எல்லா செடியும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் நம்மளுக்கு என்ன செடியெல்லாம் இருந்ததோ அந்த செடியை தான் காமிச்சிருக்கோம். ரொம்ப தூரம்லாம் போக முடியலை. எல்லாத்துலேயும் வைத்தியம் இருக்குங்க.
எங்கள் வீட்டை சுற்றி உள்ள பச்சளையெல்லாம் கொண்டு போய் பிள்ளை அழைச்சிக்கிட்டு போய் காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா நீங்களும் இதை உபயோகப்படுத்திங்க, நல்லது. அப்புறம் இந்த செடியெல்லாம் உங்களுக்கு காமிச்சோம்ல, அதில் உங்களுக்கு வேறு எதுவும் மருத்துவ குணம் தெரிஞ்சால் அதையும் சொல்லுங்கள். பார்க்குறவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் தெரியலைன்னா பார்த்துக்குறோம். ஆமாம், நாங்களும் தெரிஞ்சுப்போம், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வேறு மருத்துவ குணம் இருந்தாலும் சொல்லுங்கள். அவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.